भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். விபாசனா முடிச்சிட்டேங்க மாஸ்டர். ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு இன்னும் அந்த கூறுணர்வு திறன் வந்து கொஞ்சம் அதிகமாகும்னு நினைக்கிறேங்க மாஸ்டர். கண்டிப்பாக அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க மாஸ்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமில் இந்த டைமில் தான் உட்காரணும் அப்படின்னு இல்லாமல் எப்பயுமே முடிஞ்சளவு எல்லா டைமுமே மெடிடேஷன் பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கிறேங்க மாஸ்டர். மூச்சு பயிற்சி எனக்கு ரொம்ப இயல்பாக வந்துருச்சுங்க மாஸ்டர். இப்போ வேலை செய்யும்போது கூட ஆனாபானா பண்ணுறேன். அப்புறம் சவுண்டு வந்து கவனிக்கிறேன், நல்ல சவுண்டை கவனிக்கிறேன். பக்கத்தில் வர சவுண்டு, இப்போ தண்ணி குடிக்கும்போது தண்ணி உள்ளே போகிற சவுண்டு, அப்புறம் வெளியில் ஏதாச்சும் வண்டி போவோம், அது போய்கிட்டு இருக்கோம், அந்த சவுண்டு கவனிக்கிறேங்க மாஸ்டர். இது ரெண்டையும் சேர்த்து பண்ண முடியுதுங்க மாஸ்டர். ஆனால் வந்து ஆனாபானா வந்து ரெகுலராகவே எனக்கு அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குங்க மாஸ்டர். வேலை செய்யும் போதும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க மாஸ்டர். தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க மாஸ்டர். அப்புறம் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க மாஸ்டர், அடுத்து தியானம் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க மாஸ்டர், நான் இந்த மாதமே அதை அட்டன் பண்ணட்டுமாங்க மாஸ்டர்? இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து இப்போ இதே சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் மாஸ்டர். நான் அடுத்த கிளாஸும் அட்டன் பண்ணுறேங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்களோட அனுபவத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி ஒரு கோர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். நந்தகுமார் வணக்கம். ஆனாபானா உங்களுக்கு இயல்பாக தெளிவாக வர்றதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்லேயே நான் உங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். நான் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே உங்களை அறியாமல் நான் கராத்தேல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். எல்லா குழந்தைங்களுக்குமே கராத்தேல மெடிடேஷன் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் நான். ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு சில மெடிடேஷன் என்கிட்ட கற்றுருக்குறீங்க. பிளாக் பெல்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஃபுல்லாகவே நான் மெடிடேஷனில் கொண்டாந்து உங்களுக்கு இது பண்ணுவேன். அதனால் வந்து உங்களுக்கு அறியாமே அது உங்களுக்குள்ளே விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. அதனால் ஈஸியாக வரும். விபாசனம் வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க முடியும். ஏன்னா சின்ன குழந்தைங்களால் விபாசனம் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதனால் இந்தியாவில் யாரும் விபாசனம் சொல்லித்தரல. விபாசனம் சொல்லிக் கொடுக்கணுக்கண்டா யாரும் போகிறதில்ல தியானத்துக்கு போகிறவங்க. அவங்க வந்து கூழுத்து கூப்பிட்டா வருவாங்க, நீங்கள் காவடி எடுக்க கூப்பிட்டா வருவாங்க, பூக்குழி இறங்க வருவாங்க, கெடா வெட்டுக்கெலாம் வருவாங்க. பேசிக் மக்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து மேலே பிராணாயாமம் வருவாங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜில் நாடி சுத்தினா வருவாங்க, யோகாசனம் செய்கிறதுனா வருவாங்க. அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டேஜில் தியானம் சொல்லிக் கொடுக்கணும். அது கூட ஒரு மந்திரங்களோ வேறு ஏதோ நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து ராஜயோகம் அப்படிம்பாங்க. நான் வந்து பெருமாளை நினச்சிக்கிட்டு நான் இதை செய்வேன், அது ராஜயோகம் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தியானத்தை வந்து சரியான ஆன்மீக புரிதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுவும் தேவை தான். ஒரு படியாக தான் மேலே வர முடியும். ஒருத்தன் எடுத்தோன்னே ஜம்ப் ஆகி மேலே வந்துட முடியாது இல்லையா? ஒவ்வொரு நிலைகளாக தாண்டி தான் வர முடியும். ஆனால் அதுக்கு பல பிறப்பு நீங்கள் எடுக்க வேண்டியிருக்குமே, செத்து போகிறக்க வேண்டியிருக்குமே, காலவரியும் ஆகும். அதனால் பிராணாகதியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நிலைகளை தாண்டுற மாதிரி அவங்களுக்கு பண்ணுறோம். நம்ம அப்போ வந்து எளிமைப்படுத்தணும். நம்ம பெரிய விஷயங்களை எளிமைப்படுத்தி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் 5ஆவதோ 6ஆவதோ 3ஆவதோ படிக்கும்போது நான் கொடுத்தவங்களுக்கு அது வேறு மாதிரி கொடுப்பேன். நீங்கள் புரிஞ்சிக்காமே அதை செய்கிற மாதிரியான ஒரு இதை நாங்கள் உள்ள அழுத்தி விட்ருவோம். அதுதான் வெள்ளாளையும் திரும்ப திரும்ப தேடி வர்றதுக்கான காரணம். நம்ம மாணவர்கள் எங்கிருந்தாலும் 32 வயசு கிராஸ் பண்ணிட்டானா அவன் தேடி வந்தே அவனும் சாப்பிட்றதுக்குள்ள நம்மளை அந்த மாதிரி தான் அதை விதைச்சிருப்போம். ஏன்னா அது ஒன்று உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை. அதனால் ஆனாபானா எளிதாக வரும். விபாசனா வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை அது. ஏன்னா அது வந்து பிரணாகதி பண்ணப்பட்டு தான் கொடுக்குது. உங்களுக்கு ஆன்லைன்லேயே பிரணாகதியோட வரும். அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அந்த குரலை நீங்கள் காதில் கேட்டீங்கனாலோ அந்த வீடியோ கண்ணில் பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அது ஏன்னா ஆனந்தமய கோஷத்துலேருந்து பேசுனது. நீங்கள் மனோமய கோஷத்துலேருந்து பார்த்தா கூட உங்களை வந்து ஒரு இதுக்கு இழுத்துக்கிட்டு போகும். அது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்குள்ள வந்து அந்த உண்மையை பார்த்துடணும், ஒரு தெளிவடைஞ்சிடணும், ஒரு விழிப்பு பெறணும்னு ஏக்கம் இருக்கோ அந்த ஏக்கத்தை அதிகப்படுத்தும். இல்லாதவனுக்குள்ளேயும் அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணும். அதுதான் அதனுடைய வேலை. அதுக்கு பேர் தான் பிரணாகதிங்கிறது. அதனால் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்து வந்து அடுத்தடுத்த கிளாஸை வந்து உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 60 வகையான நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். அதாவது மக்களுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு மக்களுக்கு தகுந்த மாதிரி, பக்தி யோகத்தில் இருக்கவங்க, மந்திரம் சொல்கிறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, லாஜிக்காக கடவுளை நம்பாதவன் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி, ஒரு குறிப்பிட்ட ஒன்று வச்சு இதுதான் கடவுள்,
இதான் ஆளினால் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். பெருமாளை கும்பிட்றவன் சிவனை கும்பிட மாட்டான், சிவனை கும்பிட்றவன் பெருமாளை கும்பிட மாட்டான். அந்த மாதிரி ஒன்று இருக்கும். மந்திரம் தான் பெருசுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா கோர்ஸோட நோக்கமும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், விழிப்புடன் கூடிய ஆனந்தமான ஒரு வாழ்வு வாழ்கிறது அப்படிங்கிறது தான். நீங்கள் 24 மணி நேரம் ஆனந்தமாக இருக்கணும். வெளியில் நடக்கிற ஏதோ ஒன்று, உள்ளே நடக்கிற ஏதோ ஒன்று உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும். உங்கள் ஆனந்தம் டிஸ்டர்ப் பண்ணாது. அது உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நடக்கிற இலவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வேலை போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உயிர்ப்பித்து இழறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இறந்து போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, நீங்கள் பிச்சைக்காரன் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காது, உங்கள் ஆனந்தத்தை பாதிக்காது. நீங்கள் எப்பயுமே ஆனந்தமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் விழிப்பாகவும் இருப்பீங்க. உங்கள் விழிப்பையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுதான் என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறது. ஒரு ஸ்ரீகிருஷ்ணா வாழ்ந்தது, புத்தா வாழ்ந்த சமாச்சாரம். ஸ்ரீகிருஷ்ணா லைஃப் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் புத்தாவோட லைஃப் வந்து ரொம்ப அமைதியாக அதை மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணப்பட்டது தான் வாழ்க்கை. ஆனந்தமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் ஆனந்தம் மற்றவங்களுக்கும் போய் சேரணும், அவங்களும் உங்களை சுற்றி இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் எதுலேயும் அட்டாச் ஆகிக்காமல் நீங்கள் விழிப்பாக இருக்கணும், கர்மாவை டெவலப் பண்ணிக்காமல். அதில் நம்ம கொடுக்கக்கூடிய எத்தனை கோர்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு மந்திர தியானம் அட்டன் பண்ணாலும் அதுதான் இருக்கும், ஒரு சூத்திரம் அட்டன் பண்ணாலும் வழிமுறைகள் வேறையாக இருக்கும், டெக்னிக் வேறையாக இருக்கும். அது வந்து அது யார் செய்கிறானோ அவனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் கொண்டு போய் சேர்க்கிற இடம் ஒன்றா இருக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவனுக்காகவும் ஒரு தியானம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து சேர இடம் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் சடோரி வர்றதுக்குள்ளே ஒவ்வொரு தியானத்தையும் அட்டன் பண்ணி பார்த்தா, ஏன்னா சராசரி மனிதனால் அதை புரிஞ்சிக்க முடியாது. இன்டெப்த்தாக என்னோடய ஸ்டூடெண்ட்டாக சின்ன வயசுலேருந்து பயணம் பண்ணவங்களுக்கும் ஒரு புத்திசாலியால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு விபாச்சனா ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், ஒரு முட்டாளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஒரு முட்டாளால் மந்திர தியானம் நம்ம கொடுக்குற மந்திர தியானத்தை செய்ய முடியும். விபாச்சனா செய்கிறவனுக்கு என்ன நடக்குதோ அதே மந்திர தியானம் செய்கிறவனுக்கு நடக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. அதுதான் அந்த ஒரு என்லைட்டட் பர்சனோட அந்த பிரணாகுதி பண்ணுற வேலை. அப்போ விபாச்சனை ஒருத்தன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டானா அவன் புத்திசாலின்னு அர்த்தம். அப்போ ஒரு 4-5 தியான முறைகளை நீங்கள் 60 அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மந்த்லி நடக்கக்கூடிய ஒரு 4-5 தியான முறைகளை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு பெரிய ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருவீங்க. அதை நீங்கள் உணர்ந்துட்டு சடோரிக்கில் வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சரணாகதி நடக்கும். அந்த சடோரியால் என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைச்சிரும். சடோரி வர்றதே பெரிய விஷயம். புக் பண்ணிட்டு 1 இயராக வர முடியாதவங்களாக இருக்காங்க, திரும்ப திரும்ப வரும்போதெல்லாம் தடையாகிட்டே இருக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஃபீஸை கட்டிட்டு ஒவ்வொரு தடவை வரும்போது அவருக்கு ஏதாவது 1000 ஆக்சிடென்ட் ஆயிரம் அங்கே வந்துங்க வர முடியாது போகிறவங்களா இருக்காங்க. வந்து கோட்டை வர்றவங்களும் இருக்காங்க. ஏற்கனவே மண்டையில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு வெளியே வச்சுட்டு வாங்காமல் இந்த தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் சடோரிக்கு வராங்கன்னா 2 பேர் தான் அந்த நிலைக்கு உச்சத்துக்கு போவாங்க. அது எல்லாருமே போயிடுவாங்க, ஆனால் கோட்டை விட்டுருவாங்க வீட்டுக்கு போன மறுபடியும். கண்டினியூவாக அதை கையிலேயே வச்சுட்டு அந்த விழிப்புடன் கூடிய ஆனந்தத்தோடு பயணிக்கிறவங்க ஒரு 2 பேராக தான் இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து பல வருஷம் பயணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த நிலைக்கு போகணும், அந்த சடோரினா என்னென்னு தெரியணும், அந்த உள்ளார்ந்தத்தை புரிஞ்சுக்கணும், அந்த புத்தா ஸ்டேஜை அடையணும். அப்படின்னா அது வந்து ஈஸியாக அதை அடைய முடியாமல் போகிறவங்க புத்திசாலிங்க. ஆனால் அறிவாளிங்க தான் அங்கே வந்து அந்த அறிவை வச்சுக்கிட்டு இருக்கிறனால அறிவற்ற நிலையில் தான் நடக்கும். ஸோ அங்கே என்னென்ன நடக்குது ஒரு 4-5 மெடிடேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச வெளியே இறக்கி வச்சுட்டு உள்ளே வந்து சரணாகதி ஆக முடியும், சடோரி டேஸ்ட் பண்ணிட முடியும். அதுக்காக தான் பெரும்பாலுமே நம்ம வந்து சடோரி வர்றதுக்கு முன்னால் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வர சொல்கிறது. இல்லை எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் ஆன்மீகம் என்னென்ன தெரியும், ஃப்ரெஷ்ஷாக வரவங்கள அப்படியே அலோவ் பண்ணுறது சடோரிக்கு, அவங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் விபாச்சனா ஒழிச்சு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கனாலே, ஒரு சில பயிற்சிகள் பண்ணுறனாலே தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறோம். விபாச்சனா பண்ணிட்டீங்க, ஒரு சில ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு ஒரு மெத்தடில் வேறு ஒரு பர்சனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஆனால் அது எங்கே போய் சேருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சடோரியில் ஈஸியாக உங்களுக்கு அந்த தன்மை கிடைச்சிரும். அப்போ இந்த பர்த்லேயே நம்ம லாஸ்ட் பர்த்தை நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இனிமேல் நமக்கு பர்த் இல்லை, நம்ம சாகும்பொழுது நம்ம உயிர் வெளியே போகிறத நம்மளால் வேடிக்கை பார்க்க முடியும். சாகும்போது தான் நீங்கள் உயிர் போகிறத வேடிக்கை பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள் உடலேருந்து உயிர் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வரலாம், அதையும் உங்களால் வேடிக்கை பார்க்க முடியும். அப்போ அந்த ஒரு நிலைக்கு வரும்போது உங்களோட உங்கள் ஸ்டேஜ் வேறு மாதிரி போயிடும், வாழ்க்கை நீங்கள் பார்க்குற கோணம் வேறு மாதிரி போயிடும். இப்போ நீங்கள்
லாஜிக்கலாக அதை படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க, மனதை பயன்படுத்தி லாஜிக்கலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. லாஜிக்கை தாண்டின ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, வேறு மாதிரி நடக்கும். அப்போ தான் அந்த கடவுளுங்கிற வார்த்தைக்கான பொருள் உங்களால் உணர முடியும். அதுக்காக சொல்கிறது தான். அது நான் தான் சொல்ல சொன்னேன் அவங்கள. பாசிபிள் இருந்தால் இந்த மந்த்தில் 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் சடவரி வர்றதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ சடவரி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். என்ன புண்ணியம் செய்தேனோ